நீங்க மட்டும் இல்ல, நானும் ஆவலோட எதிர்பார்த்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பேச்சை தான் அடுத்து கேட்க போறோம் நேயர்களே. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வராம இருக்க என்னெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்ய தயாரா இருக்கிறதா சொன்ன அவர், தன்னுடைய கட்சியைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் தானும் செய்கிற சாதனைகளை அதிமுக அமைச்சர்கள் உரிமை கொண்டாடுறதா குற்றம் சாட்டுறாரு. கேட்கலாம். நீங்க எவ்வளவு இத்தனை வருஷம் பாடம் வரணும் நீங்க பாடம் வரல. ஆனா இந்த விஜயகாந்தனால போராடி சரி இவங்கள்ட்ட போராடி என்ன போராடி தமிழக அரசு அதனால செஞ்சுதான் மத்திய அரசு நம்ம போராடுங்க போராடி 20 கோடி ரூபாய் அவங்க சேங்ஷன் பண்ணிட்டாங்க. ஆனால் அதிமுக இது வரைக்கும் ஏதாவது பண்ணாங்களா? பண்ணவே இல்லை. ஏதோ இந்த கடைசி நிமிஷத்தை வந்துட்டு பிடிச்சி வேகமாக காட்டுறேங்கிறாங்க. இதற்காக மோகன் அவர்கள், அதாவது என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் ஒரு 6 பேர் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அதை கோர்ட்டில் போட்டுதான் விடாம இருந்த மோகன்ராஜ், சேலத்தில் ஒரு எம்எல்ஏ இருந்தாரு, அழகாபுரம் மோகன்ராஜ், அவர் தான் போராடி எல்லா எம்எல்ஏக்கும் வாங்கி கொடுத்தார். திரும்ப சட்டமன்றத்துக்குள்ள போகலாம். போன முதல் கேள்வி என்ன கேட்டாங்க, மணலூர் பிரிட்ஜை பத்தி கேளுங்க அப்படின்னு வெங்கடேசிட்ட கேட்டேன். நடைமுறையிலேயே நடக்கணும் அப்படிங்கிற. அப்ப அவர் கேட்கும்போது மோகன் உங்க ஊர் மந்திரி மோகன் தான் நான் கொண்டு வந்தேங்கிறார். மோகன் அவர்களே எச்சரிக்கையாக செய்கிறேன் விஜயகாந்த், நீங்க எப்படி எல்லாம் தேர்தலுக்காக கெஞ்சினீங்க அதெல்லாம் சொல்லி காட்ட விரும்பல. ஆனால் இன்னும் அதற்கு சாட்சி பிரம்மகுண்டத்தை சாட்சி. நான் பிரம்மகுண்டம்ங்கிற பேரு பார்த்தாலே உங்களுக்கு பயம் இருக்குல்ல, பயந்துக்கிறேன். ஆனா நிச்சயமாக நீங்க அடுத்த தடவை நான் வர விட மாட்டேன் விஜயகாந்த் என்பது உறுதியாக சொல்லுகிறேன். அதிமுக ஆட்சியில் அதிமுக கட்சியில் தான் ஆட்சியில் இருக்கா, அதற்கு என்ன செய்யணுமோ அதற்காக எந்த இதுவும் என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணுவேன். ஆனால் கூட்டணியை பற்றி எல்லாம் முடிவு பண்றாங்களே, என்ன சொல்லுவார், என்ன சொல்லுவேன்.